ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிறிஸ்பி ஸ்பைசி எக் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எக் ரோஸ்ட்டு செஞ்சிங்கன்னா உங்கள் வீடே ஜம்முன்னு வாசனையாக இருக்கும். வாசனையும் சூப்பர், டேஸ்ட்டு அதை விட சூப்பர். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எக் ரோஸ்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை பாயில் பண்ணணும். 4 முட்டையை பாயில் பண்ணணும். ஸோ நான் எக் குக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ 4 முட்டையை பாயில் பண்ண போகிறேன். 4 முட்டைக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சு இந்த முட்டையை இந்த ட்ரேயில் வச்சு இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ எக் குக்கரை ஆன் பண்ணிடலாம். எக் குக்கர் இல்லாதவங்க பாத்திரத்துலேயே 4 முட்டையை அவிச்சு எடுத்துருங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா முட்டையில் இருக்கிற ஓடு எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரோஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான ஐட்டம்ஸுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. பூண்டு, வத்தல், அப்புறம் தேங்காய், அப்புறம் சோம்பு, கரம் மசாலா, இது மட்டும்தான் தேவையான ஐட்டம்ஸ். இதை வச்சு சூப்பரான ரோஸ்ட் செய்யலாம். வாங்க எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன். சாரி, மிஸ் ஆகிடுச்சு வீடியோ, அதனால். இப்போ பூண்டு 3 குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம நல்லா அரைக்க போகிறோம். கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படும். லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் முட்டையை அழகாக இதில் முக்கி எடுத்து ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்போ இன்னொரு சைடு லைட்டாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய விடுங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில். ஓகே, இப்போ நம்ம முட்டையை இந்த மசாலாவில் முக்கி எடுக்க போகிறோம். பார்த்து நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்துருங்க. எடுத்து இப்போ நம்ம அந்த பேனில் போட்டுடலாம். பரவாயில்ல, மசால் ஸ்ப்ரெட் ஆகும். பரவாயில்ல, அதான் ரோஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி எல்லா முட்டையுமே இதே மாதிரி பண்ணுங்கள். உங்கள் பாத்திரத்தில் எத்தனை முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு போட்டால் போதும். இப்போ மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஸ்பூன் ஏதாச்சும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மசாலாவை எல்லாமே முட்டை மேலே அப்ளை பண்ணுங்க. இப்போ லைட்டாக திருப்பி போட்டுருங்க 2 சைடும். இந்த மசாலா நம்ம முட்டை மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். முட்டை இந்த மசாலா அப்புறம் இந்த எண்ணெயிலே அப்படியே ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப வர வாசனையே சூப்பராக இருக்கும். நல்ல ஜம்முன்னு ஒரு ஸ்பைசியான ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அதோட தேங்காவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இந்த முட்டையை சுற்றி வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த எண்ணெய் எல்லாமே வற்றி நல்லா வந்து முட்டையில் வந்து ரோஸ்ட் ஆகும். நல்லா மீடியம் ஹீட்லேயே வந்து இந்த முட்டையை குக் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து ஹீட் கொடுத்தீங்கன்னா கருகிரும். நல்லா வந்து கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அடுப்பை வந்து மீடியமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலாவே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 2 சைடு வந்து முட்டையை பிரட்டி போடுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வற்றி ஃபைனலாக வந்து முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அதான் கரெக்டான சமயம். அப்போ தான் வந்து நம்ம வந்து முட்டை எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி முட்டையில் வந்து மசாலாவை அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ரெண்டு சைடு நல்லா பிரட்டி போடுங்க. நல்லா அந்த ரோஸ்ட் ஆகணும். இந்த மசாலா தான் வந்து முட்டைக்கு சூப்பரான ஒரு ரோஸ்ட்டே கொடுக்கும். கிறிஸ்பியாக வேறு இருக்கும் இந்த மசால், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா பேனில் இருக்க எண்ணெயெல்லாம் வற்றி சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ஒரு முட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற முட்டையை வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பரான எக் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும், சூப்பரான ரோஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.